டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு அநேகருக்கு அறிமுகப்படுத்தி இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து வருகிற, இதை தாங்கி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபத்திலே 8, 9 அதிகாரங்களிலே கிறிஸ்தவ ஈகை குறித்து பேசுகிறார். இன்று நாம் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6 முதல் கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபை மூப்பரிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுதும் இதே காரியத்தை குறித்து அவர்களுடனே பேசினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20 அதிகாரம் 35 வாசிக்கிறேன். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். கவனித்தீர்களா? இது இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்திய ஒரு வாசகம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இன்று இந்த வாக்கியம் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எந்த அளவு இது செயல்படுத்தப்படுகிறது என்பதை சற்றே சிந்திக்க வேண்டும். பாக்கியம் என்றால் பொருள் என்ன? உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். உண்மையிலேயே பெற்றுக்கொள்ளும் ஒரு நபரை விட அதை கொடுப்பவரே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். உண்மையாகவே இன்றைய விசுவாசிகளுக்கு ஒரு சிறந்த பரீட்சை, நீங்கள் உற்சாகமாக கொடுக்கிறீர்களா? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்ற சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் கொடுக்கிறீர்களா? ஒரு விவசாயி ஒரு பெட்டி நிறைய விதை தானியத்தை கொண்டு போய் வயலிலே விதைக்கிறான். மிக அதிகமாக விளைகிறது. நன்றாக அதை அறுத்து கொண்டு வருகிறான். அடுத்த ஆண்டிலே இந்த ஒரு பெட்டி தானியத்தை எப்படி கொண்டு விதைப்பது? இவ்வளவு விதையை வீணாக்குவதா என்று சிந்தித்து பாதி பெட்டி விதையை மட்டும் அவன் விதைப்பான் என்றால் பாதி அளவு விளைச்சலையே பெறுவான். ஆம் பிரியமானோர்களே, சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். இந்த கொள்கையானது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உண்மையானதாக இருக்கிறது. நம்மிலே சிலர் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் தேவனுக்கு கொடுப்பதிலேயும் நாம் மிகவும் கஞ்சத்தனமுள்ளவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே எதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொள்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? விசனமாய் நாம் கொடுக்கக்கூடாது. விசனத்தோடு கொடுக்கிற யாரிடத்திலேயும் தேவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு திருச்சபையிலேயே ஒரு பொறுப்பிலே இருப்பீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த திருச்சபையின் காரியங்களுக்காக நாம் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் சரி, நீங்கள் அதை செய்யுங்கள். ஒரு திருச்சபையின் போதகராக இது உங்கள் திருச்சபை, எனவே நீங்கள்தான் இதை தாங்க வேண்டும் என்று ஒரு போதகர் சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் விசனத்தோடு கொடுப்பீர்கள் என்றால் அது தேவனுக்கு தேவையில்லை என்று தான் கூறுகிறார். அது தேவனுக்கு தேவையில்லை என்பது மட்டுமல்ல, அதை தேவன் பயன்படுத்தப் போவதும் இல்லை. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த குறிப்பிட்ட கர்த்தருடைய ஊழியமானது எனக்கு ஆத்தும ஆகாரத்தை கொடுக்கிறது. நான் கர்த்தரை அறியும் அறிவிலே வளருகிறேன், அவரை நேசிக்கிற அன்பிலே நான் பெருகுகிறேன் என்ற உள்ளான இருதயத்தோடு நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும் காணிக்கையை கர்த்தர் அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கென்று பயன்படுத்துகிறார். ஆனால் விசனத்தோடு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அதை பயன்படுத்தப் போவதில்லை. அப்படி விசனத்தோடு உங்கள் பணத்தை வீணாக்குவதை விட அதை உங்களுக்காகவே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் உற்சாகமாக கொடுக்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது சிலர் யோசிக்கலாம், எல்லாரும் கொடுக்கிறார்கள், என்னிடத்திலேயும் வந்து கேட்டு விட்டார்கள், நானும் கொடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். நான் கொடுக்கவில்லை என்றால் என்னை எல்லாரும் குறைவாக எண்ணுவார்களே என்பதற்காக கொடுக்கிறவர்களும் உண்டு. இதுதான் கட்டாயத்தின் பேரிலே கொடுக்கும் ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஈகை கர்த்தருக்கு தேவையில்லை. அவர் உற்சாகமாக கொடுக்கிறவரிடத்திலே தான் பிரியமாயிருக்கிறார். கொடுப்பதை குறித்த இன்னொரு சத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாம் எந்த காரியத்திற்காக நாம் கொடுக்கிறோம் என்பதை குறித்த ஞான இருதயமுள்ளவர்களாய் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் தேவனுடைய வசனத்திற்கு விரோதமான காரியங்களிலே திருச்சபையில் உள்ள சிலர் ஈடுபடுவதற்கும் தங்களுடைய காணிக்கை பணத்திலிருந்து கொடுத்துவிட்டு கர்த்தருக்காக நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள். திருச்சபையின் அதிகாரத்திற்கு எதிர்த்து செயல்படுவதற்காக நியாயமற்ற காரியங்களுக்கும் தவறாய் செலவு செய்யப்படுவதற்கும் கொடுத்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்வதின் ஒரு மகிழ்ச்சியான பகுதிதான்
நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பது. எனவே அது சரியான காரியத்திற்காக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தபடினாலே நான் முடங்கி போனேன் என்று சொல்லுகிற எவரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உலக பிரகாரமான பொருட்களாக மட்டும் இருக்காது. இன்று சிலர் உலக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:9-10 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். இது சங்கீதம் 112 எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற வாக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களும் பாக்கியவான்கள். யாருக்கு அதிகமாக இல்லையோ அவர்களுக்கு நாம் பகிர்ந்து அளிக்க வேண்டும். திருச்சபையில் தேவையுள்ளவர்களாக இருக்கிற கஷ்டப்படுகிற நிலைமையில இருக்கிறவர்களுக்கு விசுவாசிகளை உதவி செய்து அவர்களுடைய நிலைமையையும் உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். பல கிறிஸ்தவர்கள் விருந்தோம்பல் என்னும் வரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் திருச்சபையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்து தங்கள் குடும்பத்தின் அங்கத்தினராக உணரக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வேண்டும். சிலர் தேவையோடு இருக்கிற மக்களை திருச்சபைக்கு அழைத்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்ட பிறகு உணவிற்காக தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். இது சாட்சி பகிர்வதிலே ஒரு நல்ல மாதிரி. ஐக்கியமில்லாமல் தனிமையிலே வாழுகிற அநேகருக்கு இது உதவி செய்கிற ஒரு காரியமாயிருக்கும். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற உதாரணத்தை பவுல் கூறினார். ஒரு விவசாயி விதை விதைத்தாலும் தேவனே அதை பன்மடங்காக்குகிறார். அவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதை பன்மடங்காக அவர் திரும்ப கொடுக்கிறார். எனவே கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்கள் கொடுப்பதை குறித்து பயப்பட வேண்டாம். ஒரு புதிய விசுவாசி நீ கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அளவு கொடுத்தார். சமீபத்திலே பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தார். தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தேவையானதை கூட வைத்துக் கொள்ளாமல் மிக அதிகமாக கொடுத்தார். 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்கும் பொழுது நம்முடைய சொந்த குடும்பத்தை கூட நாம் கவனிக்க வேண்டிய விதமாக கவனிக்கவில்லை என்றால் அவிசுவாசிகளை விட கேடானவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அந்த வாலிபனுக்கு காட்டி உன்னுடைய குடும்பத்தை நீ கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு, அதற்கு பின்னர் நீ கர்த்தருக்கு உற்சாகமாக கொடு என்று அவனை ஊக்கப்படுத்த வேண்டியது இருந்தது. கொடுக்கும் காரியத்திலே கூட நாம் குறை சொல்லும்படியாக கொடுக்கக்கூடாது. அதை குறித்து கருத்தோடு செயல்பட வேண்டும். நம்முடைய வருமானத்தை குறித்தும் நம்முடைய தேவையை குறித்தும் நாம் நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:11-12 தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். நீங்கள் கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை குறித்து தேவனை துதிக்கும்படியாக செய்கிறீர்கள். தேவனே உங்களால் துதியையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்கிறார். 2 கொரிந்தியர் 9:13 அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. கவனித்தீர்களா? நீங்கள் கர்த்தருக்கென்று உதாரத்துவமாக கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் உங்களுக்காக தேவனை துதிக்கிறார்கள். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை என்று சொல்ல முடியுமா? வசனம் 14 பாருங்கள். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். கொடுப்பது என்பது ஒரு கிருபை. நாம் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கட்டளை பெறவில்லை. கட்டளையின் அடிப்படையிலே கட்டளைக்கு கீழ்ப்படிவதனாலே நாம் கொடுப்பதை கிருபை என்று சொல்ல முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கொடுப்பது அதுதான் கிருபை. நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கதாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். சில கிறிஸ்தவர்கள் தசம பாகத்திற்கு மேலாக கொடுக்க முடியும்.
சில கிறிஸ்தவர்களால் கொடுக்க முடியாத நிலைமையிலையும் இருக்கிறார்கள். நம்மால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும். கொடுப்பதை குறித்த இத்தனை காரியங்களையும் சொல்லிவிட்டு எவ்வாறு இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கர்த்தரை போல உங்களால் கொடுக்க முடியாது. சொல்லி முடியாத ஒரு ஈவை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்திற்காக மரிப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த ஈவை போல நாம் அவருக்கு கொடுக்க முடியாது. இதை குறித்து சில வினாடிகள் சிந்தித்து பாருங்கள். மீண்டுமாக 8, 9 அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு திரும்ப வருகிறோம். அவர் செல்வந்தராக இருந்தும் அந்த மகிமையான பரலோகத்தை விட்டு நமக்காக உலகத்திலே ஒரு ஊழியக்காரனாய் வந்தார். இங்கே வாழும்படியாக மட்டுமல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக அவர் வந்தார். எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக அவர் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படும்படியாக பூமிக்கு வந்தார். அவர் தன்னுடைய ஆத்துமாவை நமக்காக பலியாக்கினார். எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லும் பொழுது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோம். எவ்வளோ அற்புதமான ஒரு இரட்சகர் நமக்கு இல்லையா? அவரை நம்முடைய நிலைமைக்கு நாம் கொண்டு வர முடியாது. அவர் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறார். நம்மை மீட்டெடுத்த இரட்சகராகிய தேவனாயிருக்கிறார். அவரே தேவன் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு. இது கொடுத்தலின் ஒரு உச்சகட்டம். இப்படிப்பட்ட ஒரு கொடுத்தலுக்கு மிஞ்சி யாரும் செல்ல முடியாது. இப்பொழுது நாம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். 2 கொரிந்தியர் நிருபத்தின் இறுதியான முக்கியமான பிரிவிற்குள்ளே வருகிறோம். முதல் பிரிவிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சிந்தித்தோம். 2வது பகுதியிலே கிறிஸ்தவ ஈகையை குறித்து நாம் வாசித்தோம். இப்பொழுது கிறிஸ்தவ பாதுகாவலை குறித்து பார்க்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவ ஈகையை குறித்து பேச துவங்கும் பொழுது அங்கே திடீரென்று ஒரு மாற்றத்தை கவனித்தோம். இப்பொழுது முழுவதும் மற்றும் ஒரு புதிய பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். இங்கே அவருடைய பேச்சும் நடையும் மிக வித்தியாசமானதாக இருக்கிறபடினாலே சிலர் இது 3வது நிருபம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு மிக எளிதாக விளக்கம் கொடுக்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல கொரிந்து சபையிலே பிளவுகள் இருந்தன. முதலாவது அவர் அவர்களுக்கு எழுதிய பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 வசனத்திலே இவ்விதமாய் சொன்னார். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:11, ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கொரிந்து திருச்சபையில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அவருடைய அப்போஸ்தல அழைப்பை, அவருடைய அதிகாரத்தை கனம் பண்ணினார்கள். ஒரு சிறுபான்மையினர் அவருடைய அதிகாரத்தை எதிர்த்து நின்றார்கள். எனவே 2 கொரிந்தியர் முதல் 9 அதிகாரங்களிலே அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களோடு பேசிக் கொண்டிருந்தார். 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12ஆம் அதிகாரங்களிலே அங்கே இருந்த அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலே அவர் பேசுகிறார். அவருடைய உன்னதமான அன்பு நிறைந்த இருதயத்தை இங்கே அவர் திறந்து காட்டுகிறார். மனிதாபிமானமும் அங்கே உண்டு. உன்னதமான ஊழியமும் அங்கே உண்டு. வேறு எந்த இடத்திலேயும் அவரை குறித்து நாம் பார்க்காத அளவு தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை குறித்து இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 வசனம், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஞாபகம் இருக்கிறதா? அவர்களை கண்டிக்கும் ஒரு உறுதியான கடிதத்தை பவுல் எழுதினார். அங்கே இருந்த சிறுபான்மையினர் அவர் எழுதும் பொழுது பெரிதாக எழுதுகிறார். ஆனால் நம்முடைய மத்தியில் அவர் இருக்கும் பொழுது எந்த அதிகாரத்தையும் காட்டாமல் அவர் இருந்த இடம் தெரியாமல் இருந்தாரே என்றார்கள். எனவே இப்பொழுது அவர் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு முதலாவது வந்தபொழுது கூடார தொழிலை செய்து கொண்டிருந்தார். யாரிடத்திலையும் அவர் எதிர்பார்த்து கொண்டு பணி செய்யவில்லை. பகலிலே சந்தையிலே உட்கார்ந்து கூடாரங்களை செய்து கொண்டிருப்பார். அப்பொழுது அங்கே வருகிறவர்கள் போகிறவரிடத்திலேயும் சுசேஷத்தை பிரசங்கிப்பார். எனவே கொரிந்தியர்கள், இவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல, அவரை பாருங்கள், ஒரு கூடார தொழில் செய்கிறவர், சாதாரணமான ஒரு மனிதன்தான் என்று கூறியிருப்பார்கள். அவர் ஒரு சாதாரணமான மனிதன்தான், ஆனால் அவர் ஒரு அப்போஸ்தலனாயும் அழைக்கப்பட்டிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பார்ப்பதற்கு மற்ற எந்த ஒரு மனிதனைப் போலவும் சாதாரணமாகத்தான் இருந்தார். தன்னுடைய கரங்களினாலே அவர் வேலை செய்து தன் வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருந்தபடினாலே சிலர் அவரை தாழ்மையானவர்களாய் பார்த்தார்கள். எனவேதான் அவர் இப்பொழுது, நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு
உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது எப்படி தாழ்மை உள்ளவராக, தயவுள்ளவராக, சாந்தமுள்ளவராக இருந்தாரோ அப்படியே தான் நானும் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் பார்ப்பதற்கு வித்தியாசமானவராக தெரியவில்லை. எனவேதான் கொரிந்தியர்கள் அவரை குறித்து சொல்லும் பொழுது, எங்களுக்கு முன் இருக்கும் பொழுது தாழ்மையானவராக இருந்தார், ஆனால் தூரத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எழுதுகிறாரே என்று கூறினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பார்ப்பதற்கு வித்தியாசமானவராக தெரியவில்லை. அவருடைய தலையை சுற்றி எந்த ஒரு ஒளிவட்டமும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கவில்லை. அவர் சாந்தமுள்ளவராகவும் மனத்தாழ்மை உள்ளவருமாகவே இருந்தார். எனவே பவுல் சொல்வது என்ன? பார்ப்பதற்கு தோன்றுகிற காரியத்தை குறித்து உங்களை நீங்களே முட்டாளாக்கி கொள்ள வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் அதிகாரம் பெற்றவராயிருக்கிறார். ஒரு உன்னதமான தேவனுடைய பணியை பெற்றவராயிருக்கிறார். அதிகாரத்தோடு அவர் பேசினார். இயற்கைக்கு மேலான தேவனுடைய வல்லமையை குறித்த உணர்வுள்ளவராயிருந்தார். உன்னதமான வல்லமையை அவர் பயன்படுத்தினார். எனவே அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தன்னை அவர்கள் உந்தி தள்ளாதபடி கேட்டுக்கொள்கிறார். மீண்டும் சாந்தமாகவும் மனத்தாழ்மையோடும் அவர் வர விரும்புகிறார். சரீர பிரகாரமாக மட்டும் அவர் தன்னை குறித்து சிந்திக்க வேண்டாம் என்றார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் வித்தியாசமாக காணப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. கொரிந்து சபையிலிருந்த சிலர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த ஊழியரை குறைவுபடுத்த எண்ணினார்கள். பிசாசானவன் இந்த காரியத்திலே தந்திரம் நிறைந்தவன். இப்பொழுது பிசாசானவன் கர்த்தருடைய வார்த்தையை தாக்குவது போல நமக்கு தெரியாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வாஞ்சையையும் தாகத்தையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே பிசாசானவன் செய்கிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவரை எந்த வகையிலே கீழே தள்ளலாம் என்று முயற்சித்து கொண்டே இருக்கிறான். அவருடைய பெயரை எப்படி கெடுக்கலாம் என்று திட்டம் தீட்டுவான். இந்த காரியம்தான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலையும் நடைபெற்றது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கிக்கிற பல ஊழியர்களுக்கு எதிராக திருச்சபையில் உள்ள சிலரையே பிசாசானவன் தூண்டிவிடுகிறான். 2 கொரிந்தியர் 10:2 எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே அவர் சொல்லுவதென்ன? தான் கூடாரம் உடையும் பணியிலே இருப்பதினாலே தன்னை குறித்து சாதாரணமாக மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ண வேண்டாம் என்கிறார். 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை சாரக்ஸ். இது 3 வகைகளிலே பயன்படுத்தப்பட முடியும். முதலாவதாக நம்முடைய சரீரம், நம்முடைய சதை, எலும்பை குறிக்கிறது. அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட முடியும். இரண்டாவதாக நாம் பலவீனமார்கள் என்பதை குறிப்பதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட முடியும். மட்டுமல்ல, மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது விழுந்து போன சாயலை உடையவர்கள் என்பதையும் அது குறிக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய பொருள். எனவே இந்த வார்த்தை 3 வகையாக பயன்படுத்தப்பட முடியும். பவுல் அப்போஸ்தலன் இந்த மாம்சம் என்கிற வார்த்தையை இந்த 3 வகைகளிலேயும் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதிகமாக அவர் பயன்படுத்தும் பொழுது ஆதாமினுடைய குணநலனை, விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்தை குறித்து சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ரோமர் 7:18 கவனியுங்கள். அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இங்கே ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்கிறார். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது பலவீனமானவர்களாக காணப்பட்டாலும் என்ற பொருள்பட கூறுகிறார். மாம்சத்தின் பலத்தினாலே அவர் கொரிந்துக்கு வரவில்லை. போராட்டமானது ஆவிக்குரிய போராட்டமாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 6:12 இவ்விதமாக எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இயற்கையான விதிமுறைகளை சார்ந்தவராக சாதாரணமான ஒரு ஊழியக்காரனாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு வரவில்லை. மனிதனுடைய எந்த முயற்சிகளையும் அவர் விளம்பரப்படுத்தவில்லை.
இவ்வாறு சொல்லுவதனாலே நம்முடைய இயற்கையான பலனையும் ஞானத்தையும் நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பயன்படுத்தவில்லை என்று கூறுகிறேன். திறமையான வார்த்தைகளையோ பேச்சு சாதுரியத்தினாலேயோ நான் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். நீரோ மன்னனுக்கு எதிராகவோ ரோம அதிகாரிகளுக்கு எதிராகவோ அவர் கூட்டம் கூடும்படி வரவில்லை. பட்டணத்தை சுத்தம் செய்யும்படியாகவும் அவர் வரவில்லை. அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்ததினாலே ஒரு கூட்டம் நடத்தவும் அவர் போகவில்லை. 1 கொரிந்தியர் 2:2 பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே ஏந்தி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்கிறார். தான் செல்லும் களத்தை குறித்த ஒரு தெளிந்த அறிவுள்ளவராயிருந்தார். உன்னதமான ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. அவர் செய்யும்படியாக வந்த போராட்டம் மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் விரோதமானது அல்ல, தேவனுக்கு எதிர்த்து நின்ற பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக, பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பும்படியாக கடந்து வந்தார். தொடர்ந்து அவருக்கு இருந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்வதை அடுத்த நிகழ்ச்சியிலையும் நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலே முக்கியமாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்தவான்களிலே தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது உற்சாக மனதுள்ளவர்களாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதிலே நியமித்தபடியே நம்முடைய நிலைமைக்கு தக்கதாக உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆத்தும பாரத்தோடு சக விசுவாசிகளின் தேவையை உணர்ந்தவர்களாக உற்சாகமாய் கொடுக்கிற உங்களிடத்திலேயும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஒருவேளை நான் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் கொடுத்தது போல என்னால் கொடுக்க முடியவில்லையே என்ற உணர்வை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றால், ஆண்டவரே, இன்னும் நான் எப்படி கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.